ஆண்டவன் நிர்வாகம் பண்ணக்கூடிய யார்? ரமேஷ். நீங்க என்ன பண்றீங்க? யாரெல்லாம் வந்து அவதூறு பண்றாங்களே, எது அவதூறு? எங்க அவதூறு நடந்துச்சுங்க? அவர் நாங்க இதெல்லாம் பண்ணுவோம், சிக்கிட்டா அதிகாரியை போட்டு தள்ளுவோம். ஆனா எங்களை தொடக்கூடாது. நீங்க அதான் நடந்து தொட்டீங்கன்னா ஜெயிலுக்கு போயிருங்க. அப்பதான் நடந்திருக்கு. அதான் நடந்து பழனில அதான் நடந்திருக்கு. அதான் அமைச்சருக்கு தெரிஞ்சு நடந்திருக்கு. தெரிஞ்சுதான் நடந்திருக்கு. அமைச்சருக்கு தொடர்பு இருக்கு. தெரிஞ்சுதான் சார் நடந்து. தெரியல நீங்க சொன்னீங்கன்னா, தெரியல நீங்க சொன்னீங்கன்னா தகுதி அந்த வேலைக்கு தகுதி அது ராஜினாமா. நீங்க பார்க்காம விட்டுட்டீங்கன்னு நான் முடிஞ்சிச்சு கதை. அது எங்க போச்சு, அது யார் எடுத்தாங்கன்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே வந்து கிட்டத்தட்ட இந்த அரசு அப்படிதான் இருக்கு. பார்த்தா தமாஷு, பார்க்கலன்னா அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா வெடிச்சு வெளியே வந்துச்சு. வெளியே வரலாம், கதை முடிஞ்சிருச்சு. இந்த சம்பவம் வந்து நடக்கிற வரைக்கும் நீங்க என்ன பண்ணீங்க? குறிப்பிட்ட ஒரு அதிகாரி வந்து மாற்றலாகி இருக்கிறாரு, சென்னை தான் வந்திருக்கு, ப்ரமோஷன் வந்து அவர் மேல ஏன் நடவடிக்கை எடுக்கல? தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். உலக தமிழர்களுக்கு வணக்கம். இது கிங் டிவி. இன்றைய நிகழ்வில் நம்மோடு அரசியல் விமர்சகர், மூத்த பத்திரிகையாளர் திரு சேக்குவேரா ஜெய்சங்கர் இணைகிறார். சார் வணக்கம். சார் வணக்கம். பழனி முருகன் கோவிலுக்கு சொந்தமான இடம் இன்றைக்கு பத்திரப்பதிவு செய்யப்பட்டிருக்கிறது மோசடியாக அப்படின்ற தகவல் வந்து கொண்டிருக்கிறது. அமைச்சரும் சில பதிலை எல்லாம் கொடுத்திருக்கிறார். முதற்கட்டமா பத்திரிகையாளராக நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? என்ன நடந்திருக்கு சார்? நீங்க பழனி கோயிலுக்கு போயிருக்கீங்களா? இல்ல சார், நான் போனது இல்ல சார். என்னங்க, சின்ன வயசுல போனது. பெரியார் ஸ்டிங் கிட்ட இதாங்க பெரிய தொல்லை. வாய்ப்பு கிடைக்கல. பாருங்க, எனக்கு இறை நம்பிக்கை இல்ல. சரி, நான் பெரியாரிஸ்ட்னு சொல்ல முடியாது. எனக்கு பகுத்தறிவு இருக்கு. உங்களுக்கு பகுத்தறிவு, பெரியார் சொன்னாதான் அது பகுத்தறிவு நினைக்கிறீங்க. நமக்கு இல்ல, நமக்கு அது நமக்கு அப்படி சொல்லும் போது இல்ல, அப்படி இல்ல. ஆனா நமக்கு இல்ல, உங்களுக்கு. ஆனா எங்களுக்கு வந்து பெரியார் சொன்னாதான் அது பகுத்தறிவு கிடையாது. ஒருத்தர் சொல்லி வந்தாலே அது பகுத்தறிவு கிடையாது. ஒருத்தர் சொல்லாம வர்றதுதான் பகுத்தறிவு. அதனால எனக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து எனக்கு பகுத்தறிவு இருந்தாலும் கூட வந்து பாத்தீங்கன்னா குடும்பத்தில் இருக்கிற மற்றவங்களுடைய நம்பிக்கையும் மதிக்கிறது தான் பகுத்தறிவு. சரி, அந்த வகையில பாத்தீங்கன்னா குடும்பத்தினுடைய விருப்பத்துக்காக நம்ம வந்து நான் போயிருக்கிறேன். சரி, எங்க போயிருக்கேன்னா பழனிக்கு போயிருக்கேன். என்ன நடந்திருக்கு? எதுக்குன்னா அந்த இடம் நல்லா இருக்குன்னு சொல்ல வரேன். சரி, அதாவது அந்த இடம் பாத்தீங்கன்னா மலையை சுத்தி இருக்கும், விசாலமா இருக்கும். எவ்வளோ நெருக்கடி இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கிங்க்குன்னு ஒதுக்கப்பட்ட இடம். மக்கள் போயிட்டு வரதுக்கு வசதியாக இருக்கும். மலையை சுற்றி இருக்கும், பெரிய இடம். அப்போயும் நான் யோசிச்சேன் என்னன்னு கேட்டேன்னா, ஏன் இந்த வியாபாரிகள்லாம் வந்து சாலை கடந்து இருக்கிறாங்க? இவ்வளோ பெரிய விசாலமாக இடம் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து கோயில் நிர்வாகமே கூட வந்து கட்டி விடலாமே. சரி, ஒரு 10 கடை 20 கடை 50 கடை கட்டி விடலாமே. ஏன் இவ்வளோ பெரிய விசாலமாக இடம் வச்சிடணும்? பார்க்கிங்காக மட்டுமே இவ்வளோ பெரிய இடம். அப்பயே நம்ம மூலையில் எங்கேயோ ஒரு இடிச்சு அது ஏதாவது இருக்கு, ரீசன் இருக்கணும். அப்புறம் தான் இப்போ தெரியுது அது வந்து ஒரு தனியார்கிட்ட இருந்து பல கைகள் மாறி கோயிலுக்காக கொடுக்கப்பட்டது. இன்னைக்கு நீங்க பல இடங்கள் இருக்குல்ல சார். இப்போ நீங்க எந்த கோயில் வேணா எடுத்துங்க, பிராட்வேல இருக்கிற கோயில் கூட எடுத்துங்க, நம்ம பாரிஸ் கார்னர்ல இங்க இருக்கிற கோயிலா இருக்கட்டும், இல்லை காஞ்சிபுரத்து கோயிலா இருக்கட்டும், அங்கேயே வந்து இடம் இருக்கணுன்றது கிடையாது. வெவ்வேறு இடங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோயிலுக்கான சொத்துக்கள் இருக்கும். அதெல்லாம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, அன்னைக்கு உள்ளவங்க வந்து பார்த்தீங்கன்னா தானமாக வந்து கோயிலுக்கு எழுதி வைக்கிறதுன்னு. இன்னைக்கு எவனும் 1/4 கிரவுண்டு கொடுக்க மாட்டான்னு வச்சுங்க, அது வேற விஷயம். ஆனால் அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா விவசாய நிலங்களாக இருக்கட்டும், அப்படி அந்த கோயிலுக்கு பாத்தியப்பட்டதுன்னு சொல்லுவாங்க. அதாவது பாத்தியப்பட்ட இடம். இந்த நிலத்திலிருந்து வரக்கூடிய வருமானம் கோயில் பயன்படும். அந்த மாதிரி அந்த சமய வளர்ச்சிக்கு அன்னைக்கு உள்ள நிலச்சு வந்தார்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதை செஞ்சாங்க. சரி, இந்த கோயிலுக்காகன்னு சொல்லி வந்து என்னதான் வாரிசுகள் இருந்தாலும் கூட கோயிலுக்காக கொடுத்தோம். இதில் எப்படி நான் வந்து என்ன இதில் வந்து சொன்னால் தற்பெருமை அளக்கிற மாதிரி ஆயிரும். எங்கள் பரம்பரையிலையும் அந்த மாதிரி செஞ்சுருக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி நாங்கள் 1/4 கிரவுண்டு இல்லாமல் கஷ்டப்படுறோன்னு வச்சுங்க, அது வேறு விஷயம். நான் அதுக்காக நம்ம ரெக்கவர் பண்ண சொல்ல முடியுமா? பண்ண முடியாது. போனது தான், சரிங்களா? அந்த மாதிரி இருந்திருக்கிறாங்கன்னு நம்ம மூதாதையர்லாம் வந்து நம்ம பின்னாடி நம்ம குடும்பங்களை எப்படி இருக்குமோ அப்படிலாம் யோசிக்காம அப்படி. ஆமா, அப்படி பண்ணவங்க தான். நல்ல என்ன தானே சார்? இல்ல, அப்படி கூட இருந்திருக்கலாம். கேட்டா எதிர்காலத்துல இவனா சாமியே கும்பிடாத, இவனுக்கு எதுக்கு நம்ம சொத்து கொடுக்கணும், சாமிக்கே கொடுத்தலாம். ஆண்டவனுக்கே கொடுப்போம். ஆண்டவனுக்கே கொடுப்போம். ஆண்டவனா பார்த்து ஆண்டவனே மதிக்காத இவனுக்குலாம் நம்ம ஏன் வந்து நம்ம பேரன் வந்து ஆண்டவனே மதிக்காதவன், இவனுக்கு எதுக்கு சொத்து கொடுக்கணும்? எவ்வளவு முற்போக்கா இருந்து அப்படி இருந்திருக்காங்க. எது நம்மளை பத்தி முன்னாடியே கணிச்சிருக்காங்க. இனி வரும் நூற்றாண்டு அப்படி வரது வந்து பாத்தீங்கன்னா அடுத்தடுத்து வாரிசுல தருதலையா இருக்கும். இதுக்கெல்லாம் வந்து ஆண்டவனை கூட கும்பிடாது, அப்போ நம்ம ஆண்டவனுக்கே கொடுத்துருவோம் அப்படின்ற ஒரு முடிவு எடுத்து பண்ணியிருக்கலாம். ஆனால் அதுல ஒரு சந்தோஷம் இருக்கு, மகிழ்ச்சி இருக்கு. நம்மளுடைய மூதாதையருடைய சொத்து இன்னைக்கு வந்து ஒரு கோயிலா இருக்கு, ஒரு பள்ளிக்கூடமா இருக்கு, ஒரு அறக்கட்டளை நிறுவனமா இருக்கிறது. அதுல ஒரு சந்தோஷம் இருக்கு நமக்கு. நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் அது மனநிறைவு, ஆத்ம நிறைவு, அது வேற. ஆனால் அப்படி வழங்கப்பட்ட இந்த இடம் அதுக்கு பிறகு அதை ஆட்டை போட நினைக்கலாம் பாருங்க. என்ன நடந்துமே இல்ல, அந்த ட்ராக் என்ன நடந்துருக்கு இல்ல, இது வந்து கைகள் இப்போ விசாரணையில இருக்கு.
ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பயமும் இருக்குங்க. ம். என்ன பயம்னு சொல்லுங்க? என்ன பயம்? வழக்கு போட்டுருவாங்களோ பயம். இப்போ அப்படி ஆயிடுச்சு இந்த அரசு. ம். முன்னாடி திமுக அரசெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு குற்றம் சொல்ல முடியும், குறைகள் சொல்ல முடியும். ம். வழக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்காக வழக்கு போடாதவங்க இல்ல, அவங்க வந்து வழக்கும் போட்டிருக்கிறாங்க. ஒரு எல்லை ஒரு இருக்கு, எல்லை வரையறை இருக்கு, ஒரு இருக்கு. வரை இருக்கு. சரி. ம். அதாவது என்னன்னா வந்து ஒரு கட்டத்துல வந்து இது நிரூபிக்கப்பட்ட குற்றமா இருந்தால் கூட ம். வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம வாய் திறந்து இப்படி ஒரு சம்பவம் நடந்துருச்சுன்னு சொன்னாலே வந்து கைது. ம். அப்படிதான் வந்து பேட்டியே கொடுக்குறாங்க அமைச்சர்களே. இப்படிலாம் நீங்க சொன்னீங்கன்னா உங்களை கைது இல்ல, பண்ணுவோம். இதுல அமைச்சர் ஆனால் குடும்பத்தை இது சிக்க வைக்க தெளிவா முயற்சி பண்ணாங்க. இல்ல தெளிவா தெரியுது தவறு நடந்திருக்கு சார். ம். சார் நான் ஒரு ஃபேக்டரியில வந்து வேலை செஞ்சேன். ஒரு 17 இயர்ஸ் வந்து இத்தனைக்கும் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் தான். சரி. அந்த ஃபேக்டரியில வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்து ஒர்க்கு முடிச்சுட்டு கை கழுவுறதுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா அவங்கவுங்களுக்கு அந்த ஒரு கபோர்டு இருக்கும் இல்லையா, ம். இந்த பீரோ சின்ன லாக்கர் இருக்கும். அந்த லாக்கர் வந்து பார்த்தீங்கன்னா சில நேரத்தில் இந்த சில எம்ப்ளாயி என்ன செய்யணும் கேட்டால் பூட்டை திறந்துருவாங்க. அந்த லாக்கர் அப்படியே பூட்டு சாவி விட்டுட்டு அப்படியே போய் வந்து சோப்பு எடுத்துட்டு கை கழுவுறதுக்கு போயிடுவாங்க. அப்படி தான் எல்லாருமே செய்வோம். அந்த கூட்டத்தில் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன செய்வாருன்னு கேட்டிங்கன்னா, அவருக்கு அடுத்தவங்க பொருள் ஆட்டையை போடுறது தான் அவர். அவர் என்ன செய்வாருன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி திறந்துருக்கும் போது கேட்டிங்கன்னா டக்குன்னு ஒரு லாக்கர்லேருந்து ஏதோ ஒரு பொருளை எடுப்பார். அது எது கையில மாட்டுதோ. அந்த எது கையில் கூட எடுப்பார். அது டக்குன்னு நம்ம திரும்பி பார்த்துட்டோம்னா தமாசுன்னுவார். நான் எடுத்தேன், நீ பார்க்குறியான்னு பார்த்தேன், ஒரு தமாசுன்னுவார். சரி. நீங்கள் பார்க்காம விட்டுட்டீங்கன்னு நான் முடிஞ்சிச்சு கதை. அது எது அது எங்கே போச்சு, அது யார் எடுத்தாங்கன்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே வந்து கிட்டத்தட்ட இந்த அரசு அப்படி தான் இருக்குது. ம். பார்த்தா தமாஷு, பார்க்கலன்னா அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா வெடிச்சு வெளியே வந்துச்சு. வெளியே வரலாம் கதை முடிஞ்சிருச்சு. ஒரு கோயிலுக்காக வழங்கப்பட்டது. ஏற்கனவே அங்கே முருகன் இதை சொன்னால் வேற நம்மளை வேற இது வேற சொல்லுவாங்க. ஏற்கனவே அவங்க கோவணத்தோடு தான் இருக்கிறாங்க. யாரு? முருகன். நான் சொல்ல, நீங்க தான் ஆண்டியோட சொன்னீங்க. நிக்கிறாரு. ஆமா, நீங்க தான் சொன்னீங்க, நான் சொல்லல. அப்படிதான் சார் பாட்டே ஏற்கனவே பாடியிருக்கு. வந்து இங்க இதை முருகனை வச்சு மறைக்கிறதுக்கு என்ன இருக்கு? முருகனை வச்சு எல்லாம் விளையாடுறானுங்க. சினிமாக்காரனுங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்டிஆர் ஒரு ஆட்டம் எடுக்கிறான், இங்கே வந்து தனுஷ் ஒரு ஆட்டம், சிவகார்த்திகேயன் ஒரு ஆட்டம், அவன் சேயோன்றான், இவன் தமிழ் இல்ல, கடவுள் ஆனா முருகன். எல்லா ஆட்டமும் தப்பு. இரு- இந்த நான் ஆட்டம் என்ன தான் சொல்றேன், சரி. அவனே கோவணத்தோட இருக்கிறான். நான் இடத்தை எடுத்த இருங்க, ஆட்டம் தான் correct. இருங்க, அவனே கோவணத்தோட உட்காந்துருக்கான். அந்த கோவணத்தோட இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இறக்கப்பட்டு அங்க இருக்க அன்னைக்கு இருந்த யாரோ ஒரு ட்ரஸ்டி, யாரோ ஒரு ஆமா, ஒருத்தர் யாரோ- பாலசுப்ரமணியன் ஆமா, யாரோ நல்ல மனிதர், நல்ல மனிதர். அவர் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து இந்த கோயிலை பிற்காலத்துல ஒரு தொலைநோக்கு பார்வையோட வாகனங்கள் வந்தாலோ அல்லது பாதசாரிகள் வந்தாலோ கோயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பயன்படும்னு எழுதி கொடுக்குறாரு எழுதி சார் கொடுக்குறாரு. ஆனா அதை வந்து ஆட்டையை போடணும்னு நினைக்கிறான் பார்த்தீங்களா? எனக்கு தெரிஞ்சு சொல்றேன் சதீஷ், எத்தனையோ கோயில் நிலங்கள்ல கோயிலுக்கு உண்டான பாத்தியப்பட்ட நிலங்கள்ல இடத்த எழுதிலாம் வாங்கல, மண்ணை தூக்கிட்டான். ம். 10 அடிக்கு மண்ணை தூக்கி சூளைக்கு அனுப்பிட்டான். ம். இது எத்தனை நடந்திருக்கா இடங்கள்ல சார் இந்த மாதிரி? நிறைய நடந்திருக்கு. சரி சரி. நீங்க வேணா ஆய்வு தமிழ்நாடு முழுவதும் ஆய்வு பண்ணுங்க. ம். தமிழ்நாடு முழுவதும், அது திருச்சினா போங்க, மதுரைனா போங்க, எங்க வேணா போங்க சார். கோயில் நிலத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எழுதி வாங்க எடுத்தாதானே பிரச்சனை, எழுதி எடுத்தானே பிரச்சனை. மண்ணை தூக்கிடு, மண்ணை தூக்கிடு. இல்ல, ஒரு இதுல படத்துல சொல்லுவார்ல, இந்த விவேக்கோட காமெடியில ஒரு பண்ணையார் வந்து ட்ரீட்மெண்ட்டுக்காக வருவார். அப்போ வந்து எக்குத்தப்பா வந்து நடந்துப்பார் விவேக். உடனே பண்ணையார் என்ன சொல்றாரு, டாக்டரை விட்டுருங்க, ஹாஸ்பிட்டலில் தூக்கிடுங்கன்னு. ம். அந்த மாதிரி கேட்டா இடத்த எழுதி எடுத்தா தானே பிரச்சனை, மண்ணை தூக்கிடு. இப்படி வந்து கோடிக்கணக்கான இயற்கை மண் வளங்கள் வந்து சூறையாடப்பட்டதெல்லாம் இருக்கு. நீங்க எங்க போய் தேடுவீங்க, யாரை போய் கேட்பீங்க, இங்க இருந்த மண்ணை எங்க காணும்னு சொல்லிட்டு? நிலம் இருக்கு அங்க, மண்ணை தூக்கிடுங்க. இப்ப இதுல கூட சார் 2 ஸ்டேட்மெண்ட்ல அமைச்சர் வந்து அவர் குடும்ப நபர், அவரோட உறவினர் அப்படின்னு சிக்க வைக்க முயற்சி நடந்தது. சார் இல்ல, நம்ம அந்த இடத்துக்கே போனோம் சார். இந்த சம்பவ நடவடிக்கை நம்ம மாரிதாஸ் மாதிரி நம்ம போக வேண்டாம். நம்ம இருக்கிற உண்மையை வந்து இருக்கிற விஷயத்த பேசுவோம். சொல்லுங்க. ம். இந்த சம்பவம் வந்து நடக்கிற வரைக்கும் நீங்க என்ன பண்ணீங்க? ம். ஒரு குறிப்பிட்ட ஒரு அதிகாரி வந்து மாற்றலாகி இருக்கிறாரு, சென்னை தான் வந்திருக்கிறார், சென்னை தான் வந்திருக்கு, ப்ரமோஷன்ல வந்திருக்காரு. ப்ரமோஷன்ல வந்திருக்கு. அவர் மேல ஏன் நடவடிக்கை எடுக்கல? அந்த ஒரு கேள்வி முதல்ல. அவரும் நடவடிக்கை எடுக்கணும்ல, அவருக்கும் தொடர்பு இருக்கா இல்லையா? நீங்க என்ன செய்றீங்கன்னா, இப்போ நடக்குது, என்ன நடக்குது தெரியுமா? பெரும்பாலும் 2 விஷயம் நடக்குது. அதுல வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரா கரெக்ட் ஆகி வராங்க. இதுல வந்து முதல்ல ஒரு விஷயம் கேட்டீங்கன்னா, இன்னைக்கு என்ன செய்யுங்க, அந்த பத்திரப்பதிவு துறையில இருக்கிற அந்த சார் பதிவாளரை போட்டு தள்ளிட்டீங்கன்னா என்ன, ஆமா. காலி பண்ணிட்டீங்க. அது அவர் அன்னைக்கு தான் அவரு மாறி வந்திருக்காரு. அவர் தான் மாறி வந்திருக்காரு. வந்திருக்காரு. அவர் வந்து பாத்தீங்கன்னா ஊட்டில இருந்து வர வச்சிருக்காங்க அவரை. கரெக்ட். சிறப்பு வேலை செய்யறது. அதனால வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து இதுல பங்களிப்பு என்ன இருக்குது? நீங்க பத்திரப்பதிவு துறையில நீங்க பல விஷயங்கள், நீங்க வில்லங்கத்தை எடுத்து ஃபுல்லா படிங்க, தெரியும். சரி நீங்க அந்த வில்லங்கம், இந்த ஈசி இருக்குல்ல, என்கம்பரன்ஸ் சர்டிஃபிகேட் இருக்குல்ல, அதை எடுத்து பாத்தீங்கன்னால அதுல ஒரு காலம் கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் வந்து நீங்க தான் சரி பார்த்துக்கணும்.
இது ஏதாவது பதிவு பிரச்சனை பதிவு இருந்தா, நடந்தாலும் அது கூட நடந்தாலும் கூட அப்படியுமா நடவடிக்கை எடுக்கப்படும். இப்ப நான் என்ன கேக்குறேன்னா, நீங்க இந்த இடத்துல பாதிக்கப்பட்டவங்க யாரு? இழப்பு யாருக்கு? இழப்பு வந்து சார் பதிவாளருக்கு இழப்பு கிடையாது சார். கோயில் ஆண்டவனுக்கு இழப்பு. நீங்க ஆண்டவன் நிர்வாகம் பண்ணக்கூடிய யார்? ரமேஷ். நீங்க என்ன பண்றீங்க நடவடிக்கை எடுக்கிறோன்றாரு சார்? நடவடிக்கை எடுத்துட்டோன்றாரு. இதுதான் நடக்குது. இப்ப நான் சொன்ன பாருங்க அந்த கதை என்னன்னு கேட்டீங்கன்னா, பார்த்த பிறகு எது பொருளை களவாடும் போது எது இல்ல குற்றம் நடந்ததான் நடவடிக்கை எடுக்க முடியும் சார். சார் குற்றம் நடந்தால் நீங்க நடவடிக்கை எடுக்க சார் முடியும் இப்போ இல்லையா? எனக்கு தெரிஞ்ச ஒரு வங்கி மேலாளர் சொன்னார் சார். சரி வங்கி மேலாளர் சொன்னாரு, நான் இங்க உட்கார்ந்துருக்கிறேன், சுத்தி எனக்கு கண்ணாடி டோர் இருக்கு, நான் வரக்கூடிய உள்ள நுழையக்கூடிய அத்தனை கஸ்டமரையும் நான் எப்படி தெரியுமா பார்ப்பேன் சொல்றாரு. எனக்கு தெரிஞ்ச நண்பர் தான் வங்கி மேலாளர். அவர் சொல்றாரு, இந்த சுத்தி கண்ணாடி டோர் இருக்குல்ல, எது கண்ணாடி டோர் போடணும்? பேங்க்ல அவங்கவுங்க வேலை செஞ்சுட்டு இருக்காங்க, சரி கண்ணாடி டோர் தேவை இல்லையே. அதாவது என்ன டிரான்ஸ்பரண்டா இருக்குது. அவர் என்ன பண்றாரு பாக்குறதுல, அவர் என்ன சொல்றாரு கேட்டா, இந்த கண்ணாடி எதுக்கு இந்த கண்ணாடி அறைனா, உள்ள நுழையக்கூடிய கஸ்டமர் அத்தனை பேரும் நான் திருடன்ற பார்வையில பார்ப்பேன். உள்ள நுழையக்கூடிய கஸ்டமர் தான், ஆனா அத்தனை பேரும் நான் திருடன்ற பார்வையில பார்ப்பேன். ஏன்னா என் பேங்க்ல என் மக்கள் கிட்ட இருக்கிற பணம் என்கிட்ட இருக்கு, அந்த பணத்தை கொள்ளையடிக்க வந்தவன்ற அந்த பார்வையில நான் ஒவ்வொருத்தரையும் பார்ப்பேன். அதனால அவங்க நீட்டக்கூடிய காகிதங்கள் அத்தனையும் உண்மையான்னு பார்ப்பேன். அது லோனுக்கோ அல்லது எதுக்கோ பணம் இருக்குது. அப்போ வரக்கூடிய அத்தனை பேர் நான் திருடன்ற பார்வையில தான் நான் பார்ப்பேன்றாரு. அப்பதான் நான் வந்து பார்த்தீங்கன்னா இங்க சரியான நிர்வாகம் பண்ண முடியும். அப்ப நீங்க நிர்வாகம் பண்றீங்கன்னு சொன்னா தவறு சார். நீங்க இதை சொல்லலாம். என்னன்னு கேட்டீங்கன்னா, இது ஒரு சில குற்றம் இருக்கு, காவல்துறையில சொல்லலாம். இதை என்னன்னு கேட்டீங்கன்னா, டொமஸ்டிக் கிரைம்னு இருக்கு, வீட்டுக்குள்ள நடக்கிறது, அது சொசைட்டியில் நடக்குது. நீங்க ரெண்டுத்தையும் சொல்ல முடியாது. எல்லாத்தையுமே நடந்த பிறகு இன்வெஸ்டிகேட் பண்றது கிடையாது, ப்ரிவென்ட் பண்ணக்கூடியதுன்னு ஒன்று இருக்கு. அதுக்குதான் நீங்க இன்னும் நீங்க சொல்ற கருத்து எனக்கு புரியுது சார். நான் என்ன கேட்க வரேன்னா, தவறு நடந்திருக்கு, அமைச்சர் நடவடிக்கை எடுக்கிறாரு. நான் என்ன கேட்க வரேன் உங்ககிட்ட, நீங்க என்ன உண்மையை சொல்வீங்கன்னு எதிர்பார்க்கறேன்னா, தவறு அமைச்சருக்கு தெரிஞ்சுதான் நடந்ததா அப்படின்ற கேள்வி நான் கேட்கல. இது பாருங்க, நீங்க பாருங்க அப்படியே பால நகை நல்லா தெரிஞ்சிச்சு. வேக வேகமா சதீஷுக்கு என்ன இருக்குன்னா, அந்த பேராவல் தெரியுது. என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்படி இதுக்கு ஒரு பதில் சொல்லி என்ன ஜெயிலுக்கு அனுப்பணும்ன்ற அந்த நோக்கம் தெரியுது. சரி இல்ல சார், இதத்தான் கேளுங்க இதத்தான் எல்லாரும் எழுதுறாங்க சார். இருங்க சார் இல்ல சார், இதத்தான் இதுக்குதான் நான் சொல்லிட்டேன், முதல்ல சொல்லிட்டேன். இதுக்குதான் முதல்ல சொல்லிட்டேன். என்ன சொல்றேன்னா, அமைச்சருக்கு தெரியாது இந்த அரசு இல்ல இந்த அரசு என்னன்னு கேட்டீங்கன்னா, இருக்கிற அமைச்சர்கள் அத்தனை பேரும் நான் சொன்னேன் இல்லையா, இன்னொரு விஷயத்துக்கு வரேன்னு சொல்லிட்டு, இதுதான் இந்த அமைச்சர்கள் என்ன நினைக்கிறான்னு கேட்டீங்கன்னா, நாங்க இதெல்லாம் பண்ணுவோம், சிக்கிட்டா அதிகாரியை போட்டு தள்ளுவோம், ஆனா எங்களை தொடக்கூடாது. நீங்க அதான் தொட்டீங்கன்னா ஜெயிலுக்கு போயிருவீங்க. அப்பதான் நடந்திருக்கு. அதான் நடந்திருக்கு. பழனியில அதான் நடந்திருக்கு. அதான் அமைச்சருக்கு தெரிஞ்சு நடந்திருக்கு. தெரிஞ்சுதான் நடந்திருக்கு. அமைச்சருக்கு தொடர்பு இருக்கு. தெரிஞ்சுதான் சார் நடந்திருக்கு. தெரியல நீங்க சொன்னீங்கன்னா, தெரியல நீங்க சொன்னீங்கன்னா தகுதி, அந்த வேலைக்கு தகுதியற்ற அது ராஜினாமா பண்ணு. எனக்கு தெரியாதுங்க, என் துறையில நடக்குது, ஆனா எனக்கு தெரியாது அப்படின்னு சொன்னா பதவி ராஜினாமா பண்ணிட்டு போயிரு. சரி, இதுல எந்த இடத்துல குடும்ப உறுப்பினர்கள் வராங்க சார்? அமைச்சருக்கு நெருங்கிய குடும்பம்னு கிளப்பி விட்டது யாரு? நாம வந்து இது பாருங்க, இது வந்து கிளப்பி இதெல்லாம் கிளப்பி விடுறதுலாம் ஊடகங்கள் தான், எல்லாம் உங்களை மாதிரி ஆள் தான் கிளப்பி விடுறது. நம்ம அந்த ஆராய்ச்சிக்கு போக வேணாம். நேர்மையா பேசி நம்ம வந்து ஊர்ல ஒரு 4 பேர் நம்புறான் நம்மள, என்ன உங்களே இல்ல என்ன இவர் பேசினா நேர்மையா பேசுவாங்க. இருக்கிறத கத்தியில வெட்டினா மாதிரி பேசணும். நேர்மையா நீங்க சொல்றீங்க. நேர்மையா நான் சொல்றேன். அமைச்சருக்கு தெரியும் இல்ல அமைச்சருக்கு பங்குலாம் நான் சொல்ல வரல. அது எவ்வளவுன்னு கேட்பீங்க, அப்புறம் சார் எவ்வளவு நோட்டா சில்லறையான்னு கேட்பீங்க. இதெல்லாம் அடுத்த ஸ்டெப்புக்கு நான் இருங்க, அடுத்த ஸ்டெப் நான் சொல்றேன். அமைச்சருக்கு தெரியாம இது நடந்திருக்க வாய்ப்பு இல்ல. அப்படி ஆமா, அப்படி வந்து பாத்தீங்கன்னா அமைச்சருக்கு தெரிஞ்சுதான் இது நடந்ததுன்னா அமைச்சருக்கு என்ன ஆதாயம் சார்? என்ன சார் நீங்க இப்படி பேசிட்டீங்க? சொல்லணும்ல சார், நீங்க பத்திரிகையாளர் ஆச்சு சார். என்ன சார் நீங்க அமைச்சருக்கு தெரிஞ்சு நடந்திருக்குனா என்ன ஆதாயம்? உங்களுடைய பேராவல் தெரியுது, உங்களுக்கு ஆதாயம் என்னன்னு கேட்டீங்கன்னா என்ன ஜெயிலுக்கு அனுப்பணும். அதான் அவர் சொல்லிட்டார்ல சார். மாரிதாஸ் இருங்க மாரிதாஸ் இந்த விஷயத்தை எடுத்து பேசுறாரு. மாரிதாஸ் பேசும்போது என்ன சொல்றாரு கேட்டீங்கன்னா, அடுத்த காணொலி போடும்போது ரமேஷுக்கு வந்து பாத்தீங்கன்னா எச்சரிக்கை சொல்றாரு. யாரு? அமைச்சர். கைது பண்ணுன்றாரு. அது 4 தடவை சொல்றாரு. நடவடிக்கை இல்ல, அது 4 தடவை சொல்றாரு. அந்த கைது பண்ணுங்கன்றதே 4 தடவை சொல்றாரு. அழுத்தி ஒரு தடவை சொன்னா வந்து சரி, 2 தடவை சொன்னாரு. அது 4 தடவை சொன்னா கேட்டா அவருக்கு அந்த அச்ச உணர்வு இருக்கு. ஒரு சைக்காலஜிக்கல் சொல்றேன் நான். ஒரு முறை சொன்னீங்கன்னா அப்புறம் 2 முறை 4 தடவை நீங்க என்ன கைது பண்ணிப்பார் சொன்னாலே என்னன்னா பண்ணிடுவியா? அது மாரிதாஸ் பிரச்சனை சார். நான் சொல்ல வருங்க, நான் தெளிவா சொல்லிட்டேன். இந்த சம்பவத்துல அமைச்சருக்கு தெரியாம இது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. அப்படி அமைச்சருக்கு தெரியா ஒரு விஷயத்த ஒத்துங்க, நீங்க இன்கேபபிள், நீங்க வந்து தகுதிலாம் நல்ல வார்த்தை போடுங்க சார். தகுதின்றதுலாம் வந்து சாதாரண மக்கள் புரியாது, அப்படிலாம் கிடையாது. அதையும் சொல்லாதீங்க, அதுவும் ரொம்ப சாதாரண மக்கள் புரியுனா லாய்க்கு இல்லாத. சரி,
பதவிக்கு லாயக்கு இல்லாதவர். ஒண்ணு அது நடந்திருக்கு. கண்டிப்பா அப்ப நீங்க ராஜினாமா செய்யணும். ராஜினாமா செய்யணும். அப்ப அவர் தெரிஞ்சு நடந்தா ஆதாயம் அவருக்கு. சார் நான் ஒரே வாரம் சொல்றேன், உங்களுடைய உறவினர்லாம் நாங்க சொல்லவே இல்லை. இது உங்க சொத்து. ம். சார்பு நான் உங்க சொத்துனா நான் உங்க துறை சொத்து. நீங்க அதுக்கு என்ன என்ன? சார் தூக்கி இது கொடுத்துருக்கீங்க? வந்து உங்க துறை சொத்து. ஆ. உங்களுக்கு யாரோ ஒருத்தர் வந்து உங்க துறைக்கு வந்து இந்த சொத்தை கொடுத்துருக்காங்க. அதை வந்து ஒரு 3வது நபர் வந்து ஆட்டையை போடுறான்னு சொல்றான். அதுக்கு வந்து நீதிமன்றத்துல நடந்த சில வழக்குகளையும் வந்து தீர்ப்பெல்லாம் பாத்தீங்கன்னா இருக்கு. கோயிலுக்கு சொந்தம்ன்றாங்க. இருக்கு. கடந்த வருடம் அப்போ இத 2025 இத வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இது வந்து ஏதோ ஒரு பொருள் கிடையாது சார். அப்படி கண்ணுக்கு தெரியாம அப்படி மறைச்சி அப்படி பாக்கெட்ல போட்டு போறது. அது இவ்வளவு பெரிய இடம் சொத்து. சார். உங்களுக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா இது போன்ற ஒரு விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா எப்படியும் வந்து பாத்தீங்கன்னா இது போன்ற சம்பவங்கள் இருக்குன்னு கேட்டா அதிகாரிகள் மட்டத்துல தெரிய வரலாம். அதிகாரிகள் சொல்லாமலாம் இருக்க வாய்ப்பு. ஆக தெரியாம நடந்ததெல்லாம் சொல்றதுன்றது தெரியாம நடக்கல. இது தெரிஞ்சுதான் நடந்திருக்கு. ம். இதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயம் ஆயிடுமா அப்படின்னு எதிர்பார்த்திருக்காங்க. எதிர்பார்க்கல. இப்போ வந்து பாத்தீங்கன்னா வெளிச்சம் ஆயிட்ட பிறகு நான் கேட்டா டக்குன்னு அவனை போட்டு சொல்றேன். எது அதிகாரியா? அரசு அதிகாரி. சப்ளைஸ்டார் போடு. எது இப்ப புரியுதுங்களா? இந்த அதிகாரிகள் சில இடத்துல வேலை செய்யக்கூடியது இருக்கு பாத்தீங்களா? இப்ப புரியுதுங்களா? நம்ம இவரை எடுத்துங்க, சகாயம். ம். 17 முறையோ 18 முறையோ சரி, வந்து ஆமா. அவரை 27 முறையா 17 முறையா 17 முறை சார். இப்ப இது மாதிரி எவ்வளவு அனுபவிச்சிருப்பாரு அவரு. சொல்றேன் நானு ஒரு இளம் வயதுல சொல்றேன். நான் சொல்றது சர்வீஸ்ல எவ்வளவு விஷயங்கள் வந்து இது மாதிரி அனுபவி. இப்ப இந்த அதிகாரி பத்தி நமக்கு தெரியாது. இப்போ பாதிக்கப்பட்ட அதிகாரி நான் நடவடிக்கை எடுக்கப்பட்ட அதிகாரி. நீங்க இல்ல இல்ல காலையில இருந்து என்ன சார் நீங்க? இல்ல, பாதிக்கப்பட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்ட அதிகாரி யாருன்றது நமக்கு தெரியாது. புரியுதா சொல்லுது? அவரை வந்து பாத்தீங்கன்னா அவர் தரப்புல போய் கேட்டாதான் அதுக்கான விளக்கம் தெரியும். அது யார் போய் கேட்க முடியும்? போய் கேட்க முடியாது. விசாரணை நடந்துட்டு இருக்கு. நம்ம போய் கேட்டா நீங்க அரெஸ்ட் பண்ணுவாங்கல்ல. இப்ப நம்ம போய் அவர் போய் நேர்காணல் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. நடவடிக்கை துறை ரீதியான நடவடிக்கை. எனக்கு என்ன தெரியுமா ஒரு விஷயம், இந்த விஷயத்துல நான் கூர்ந்து கவனிக்கிறேன். இந்த அரசுக்கே நான் சொல்றேன், இது நீங்க இப்படி ஓட்டுனீங்கன்னா வேலைக்கு ஆக மாட்டீங்க. 91ல 95ல ஜெயலலிதா அரசு எப்படி செயல்படுதோ அதே மாதிரி செயல்படுறாங்க. முதல் 5 ஆண்டு காலம் எப்படி அதே இதெல்லாம் வந்து எனக்கு ஒரு சம்பவம் எனக்கு அப்படியே சுருக்குன்னு எனக்கு ஞாபகம் வருது. என்னன்னு கேட்டா, நீ இந்த ரமேஷ் எல்லாம் நான் சொல்றேன் பாருங்க, இன்னைக்கு இதெல்லாம் உங்களுக்கு நாளைக்கு ஆட்சி மாற்றம் ஏற்படும் போது சரிங்களா, எவ்வளவு கடந்த காலத்துல நிறைய பாடங்கள் இருக்கு. ஆட்சி அதிகாரத்திலிருந்து ஆட்டம் போட்டவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஆட்சி மாற்றம் ஏற்படும் போது என்ன ஆனாங்கன்னு பாருங்க. அதுவே அமைச்சர் ரமேஷ் ஜெயலலிதா கூட தப்பிக்க முடியல. சொத்துக்கு வருவாய்க்கு அதிகமான சொத்து குவிச்சல அவங்களே மாட்டினாங்க, ஜெயலலிதா மாட்டினாங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா விஜய் கூட தப்பிச்சுக்கலாம் எதிர்காலத்துல. ஏன்னா இப்போ வந்து அப்படிதான் ஆயிடுச்சு. சரி சரிங்களா சொல்லுது. இப்ப எப்படி எடப்பாடியும் வந்து ஸ்டாலினா வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு உடன்படிக்கையில் இருந்தாங்க இல்லையா, நீங்க என்ன கண்டுக்காதீங்க நாங்க அந்த மாதிரி கூட. ஆனால் துறை ரீதியா வந்து பாத்தீங்கன்னா நடவடிக்கை எடுக்கும்போது சிக்கலாயிரும். அது வந்து கவனத்துல எடுத்துக்கணும். இன்னைக்கு அது அனுபவம் இல்லாதவர்கள் வந்திருக்கிறீங்கன்னா நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, எனக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து இது வந்து எனக்கு தாமதமா என்னுடைய கவனத்துக்கு வந்தது, நான் நடவடிக்கை எடுத்திருக்கிறேன், அதோட முடிக்கணும். ஆனால் புகார் கொடுத்தா நான் வந்து பாத்தீங்கன்னா புகார் கொடுத்தீங்கன்னா வந்து நான் வந்து காவல்துறையில நான் புகார் கொடுத்துருக்கேன், யாரெல்லாம் வந்து அவதூறு பண்றாங்களே, எது அவதூறு? எங்க அவதூறு நடந்துச்சுங்க? அவர் குடும்ப உறுப்பினர் உங்க ஆட்சியில் நடக்கிற தவறு அத்தனை நீங்க அவதூறுன்னு சொன்னீங்கன்னா இன்னும் சொல்லாம விட்டு கூட பிடிக்கலாம். இதை இன்னும் கூட கொஞ்சம் தாமதமாக்கி கூட அதுக்கப்புறம் கூட பிடிக்கலாம். அது சரி கிடையாது. இங்க பத்திரிகையாளர்கள் அந்த வேலையை செய்வாங்க. நீங்க யாரை வந்து கைது பண்ணணும்? நீங்க இப்போ அவதூறு பத்திரிகையாளர் எல்லாரும் அவதூறு கலப்புறதான் வேலையா உங்களுக்கு? சில பேர் இருக்காங்க நினைக்கிறேன் சார். சில பேர் இருந்தா கூட நான் சொல்றேன், நீங்க பப்ளிக்ல வந்து பேச உங்களையும் குறிக்கும் என்னையும் குறிக்கும். இப்போ மாரிதாஸ் வந்து அவதூறு கலப்புறா நீங்க நடவடிக்கை எடுங்கன்னு அவர் சொல்றாரு, எடுத்துட்டு போங்க. ஆனா நீங்க பொதுவுல வந்து இப்ப அச்சுறுத்துற மாதிரி பேசக்கூடாது. என்னன்னு கேட்டீங்கன்னா நடவடிக்கை பாருங்க, நான் புகார் கொடுத்து நான் பாக்குறேன். இது இவ்வளவு பெரிய பட்டப்பகல இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு. நானா ஃபுல்லா அனலைஸ் பண்றீங்க. ஆனா அதுக்கெல்லாம் பயப்படுறாங்க சார். அதான் சார், எனக்கு என்னன்னா நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்க, சரி உங்க உறவினரா நீங்க கேட்டீங்க. எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்சா நம்ம சொல்லலாம், ஒரே சொல்லு. நம்ம போற போக்குல சொல்ல முடியாது. ஆனா தப்பு நடந்திருக்கு. அமைச்சருக்கு தெரிஞ்சு நடந்திருக்கு அப்படி நீங்க சொல்றீங்க பாருங்க. தெரியாம நடந்துன்னு சொல்ல முடியாதுல்ல. இல்ல சார் அதை விடுங்க சார். சார் தெரியாம நீங்க என்ன சொல்ல வரீங்க? தெரிஞ்சு நடந்திருக்கு. கண்டிப்பா தெரிஞ்சுதான் நடந்திருக்கு. அப்படி தெரியாம நடந்திருக்கு நீங்க சொன்னீங்கன்னா நீங்க அந்த போஸ்டிங் லாய்க்கல. நன்றி சார். ஓகே சார். நன்றி சார். தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.